ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்னைக்கு இதில் ஷேர் பண்ண போற விஷயம் யாருக்குன்னு சொன்னா, கனடாவில் ரிஃப்யூஜி கிளைமேட்டா இருக்கிறவங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நார்மலாவே எல்லாரும் கேட்கிற கேள்வியா இப்ப இருக்கிறது, விசிட்டர் விசாவில் வந்து கேஸ் கொடுத்தவங்களுக்கு நாங்கள் கேஸ் கொடுத்திருக்கிறோம், எங்களுக்கான கேசஸ் எப்ப கூப்பிடுவாங்க, எவ்வளவு காலம் எடுக்கும், கேஸ் அக்செப்ட் பண்ணப்படுமா, என்ன நடக்கும் என்றது. கேஸ் அக்செப்ட் பண்ணப்படுதான்ற ஒரு கொஸ்டின் வந்து எல்லார்ட்டையும் இருந்து கொண்டிருக்கு. எஸ், கனடாவில் விசிட்டர் விசாவில் வந்தவங்கள்ட்ட கேசஸ் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஹியரிங்குக்கான டேட்ஸ் ஸ்கெடியூல் பண்ணப்பட்டு வந்திருக்குது. உங்களுக்கான கேசஸ் நடந்து கொண்டிருக்குது. கேசஸ் அக்செப்ட் பண்ணப்பட்டு இருக்குது. சோ நீங்கள் உங்களோட இப்ப கேஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிட்டு கேஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உங்களோட பர்சனல் நரேஷன், உங்களோட பேசிஸ் ஆஃப் கிளைம் ஃபார்ம்ல நீங்க கொடுத்த பர்சனல் நரேஷனை கவனமாக நீங்க பாருங்க. அதுக்காக எவிடன்சஸை கலெக்ட் பண்றதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜெனரலாகவே நீங்கள் இந்த கேஸை கொடுக்கும் போதும் இதுக்குரிய எவிடன்சஸை கலெக்ட் பண்ணும் போதும் ஐஆர்பி என்ன மெயினான விஷயங்களை கன்சிடர் பண்ணுது என்றதை கவனத்துல வச்சுக்கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட நரேஷன்ஸையும் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட எவிடன்ஸையும் நீங்க மேக் பண்ணி கொள்றது மிக முக்கியம். உதாரணமாக பேசிக்கா நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஐஆர்பி 5 விஷயங்களை கவனமா மெயினா வச்சுதான் உங்களோட ஒரு ரெஃப்யூஜி கேஸை அசஸ் பண்ணது. முதலாவது கிரெடிபிலிட்டி. கிரெடிபிலிட்டி உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதாவது அந்த கேஸை கொடுத்ததுக்கு, அதாவது உங்களுக்கு உங்களோட நாட்டில ஒரு பிரச்சனை இருக்குன்றதுக்கு உண்மையிலேயே ஒரு காரணம் இருக்கின்றதா அல்லது உண்மையாகவே உங்களுக்கு அது தேவைப்படுகின்றதா என்ற கிரெடிபிலிட்டி செக் பண்ணு. அந்த கிரெடிபிலிட்டியை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நீங்கள் சரியான டீடைல் அண்ட் ஸ்பெசிபிசிட்டி கொடுத்திருக்கின்றீங்களா என்றது அடுத்த கட்டம் செக் பண்ணு. அதுக்கு பிறகு நீங்க ஸ்டேட் ப்ரொடெக்ஷன் ஒப்டெயின் பண்ணி இருக்கிறீங்களா. இதெல்லாம் முடிஞ்சா உங்களோட நாட்டுல நீங்க உங்களோட நாட்டுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பை தேடுறதுக்கான போலீஸ் பாதுகாப்போ அல்லது ஏதாவது என்ஜிஓஸ் பாதுகாப்போ நீங்கள் தேடி இருக்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வி ஒன்று பார்க்கும். அடுத்தது ரிஸ்க் அசஸ்மெண்ட். உங்களோட நாட்டுக்கு நீங்க திரும்பி போக வேண்டிய தேவை ஏற்பட்டால் உங்களோட உயிருக்கு அங்கு ஆபத்து இருக்கின்றதா என்ற விஷயத்தை வந்து பார்க்கும். அடுத்த விஷயம் வந்து ஐஎஃப்ஏ. நீங்கள் உங்களோட நாட்டில நீங்க இருக்கும் போது இன்டர்னல் ஃபிளைட் ஆல்டர்னேட்டிவ், அதாவது உங்களோட நாட்டுக்குள்ள இருந்து கொண்டே உங்களோட குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் வெவ்வேறு பிரதேசங்கள்ல நீங்கள் மாறி இருந்திருக்கிறீர்களா, இடம் மாறி இருந்திருக்கின்றீர்களா, அவ்வாறு இருந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றதா என்றதை அறியறதுக்கான என்ற தகவல்களின் அடிப்படையில தான் உங்களுக்கு ஐஆர்பி உங்களோட கேஸ எப்படி அக்செப்ட் பண்றதா இல்லையான்றத முடிவு செய்யும். அதனால ரெஃப்யூஜி கிளைமேண்டா இருக்கிற ஆட்களுக்கு நான் சொல்ற விஷயம் வந்து, உங்களோட நரேஷன்ஸை திருப்பி வடிவாக பாருங்க, உங்களோட எவிடன்சஸை கலெக்ட் பண்ண பாருங்க. நீங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா இந்த நாட்டில கேஸ் அக்செப்ட் பண்ணப்பட்டு இந்த நாட்டில தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஸாக காலப்போக்கில் கனேடியன் சிட்டிசனாக மாறி இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்றதுக்குரிய விஷயம் வந்து நாங்க விஷ் பண்றோம். இதுல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு யாருக்காவது உங்களோட பர்சனல் நரேஷன்ஸ்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலோ, உங்களோட பர்சனல் நரேஷன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டி இருந்தாலோ கட்டாயம் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் நீங்க எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் GL பிரைம் லீகல் சர்வீசஸ், எங்களோட ஆபீஸ் வந்து ஈரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ஈரா பிளாசாவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இன்டர்செக்ஷன்ல இருக்குது. யூனிட் 231. நீங்க நேரடியாக விசிட் பண்ணலாம். நீங்க நேரடியாக அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணி போட்டு நான் கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்றேன், இமெயில் அட்ரஸ் ஷேர் பண்றேன். நீங்க அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணி போட்டு நேரா விசிட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான மேலதிக விளக்கங்களும் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்ன்றதை நாங்கள் உங்களுக்கு செய்து தருவோம். தேங்க்யூ.